நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில பார்ப்பேன். ஆந்திராவில் தெலுங்குலயே பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு நான் என்னோட தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமான்னு ஏங்கிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண கூப்பிடுவேன். நீங்க சேலம் வேங்க சார், தேங்க்யூ. என்ன அவரை பத்தி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்றேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடைச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேமா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, அவர் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்தேன். என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு பட்டு புடவை வாய்ப்பு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுங்க. சரி, இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் இந்த கேரக்டர்ல என்ன பண்றது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக் பெயிண்ட். ஸோ அது ஒன்னே இருக்கு. அது என்ன பண்றது, நான் பிரேம்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னு. சத்தியமா நான் கண் கலங்கினேன். ஒரு பட்ட கஷ்டம் உண்மையாவே. இன்னைக்கு அந்த படம் இன்னைக்கு அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையை சொல்லுவாங்கல்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டாலும் பலன் உண்டு. அது ஓடுறத ஒரு வயசுல நான் 5-7 நாள் எடுத்தேன். அந்த பைக்ல ஷாம்பே கேமரா, பெரிய கேமரா. இதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க, எதுக்கு வேற யாராவது பண்ணிருக்காங்க போட்டுக்கலாம். டைலாக் பேசும்போது தமிழ்ல பேசுவேன், தமிழே பேசணும், அது தமிழ் ஹெல்ப். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சிருப்போம் 10 பேர். ஏன்னா அங்க உட்காருவாங்க, இங்க உட்காருவாங்க, கலர் போகக்கூடாது. பாவம் இவருக்கு நான் சாப்பிடுறது போது அவரை பார்ப்பேன், கையில க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல ஏதோ சாப்பிடுவாரு. 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி, நான் சொல்லுவேன், இவர் பார்த்து பண்ணீங்க அப்படின்னு. அவரு ஆர்டிஸ்ட் இல்லையா, பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட். அதுக்கப்புறம் அவர் கும்பல. ஸோ அன்னைக்கு கஷ்டப்பட்டாரு. அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் கண்ணுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் பாரு, அவர் நடிப்பு மேல பயர்ல எந்த அளவுக்கு அவர் பாரு தெரிமாறி விழுந்துட்டாரு. ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள போய் ரத்தம் வந்துச்சு. அவரை உட்கார வச்சு அன்னைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நான் கத்துக்கணும்னா, இந்த வயசுலயும் இந்த இதுலயும் அதுக்காக கஷ்டப்படுறது பாருங்க. அதுதான் இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி அடையும்.